ஜெயலலிதா விவகாரத்தில் சட்ட விதிமுறைகளின்படி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது எனவும் இதில் கருத்து கூற எதுவும் இல்லை எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சென்னை அபிராமபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களை சந்தித்து பரஸ்பரம் தீபாவளி வாழ்த்துக்களை ஜி.கே. வாசன் பகிர்ந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பருவமழை தொடங்கும் முன்பே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொண்டு சாலைகளை சீரமைக்க வேண்டும் எனவும் மழைநீர் வடிகால்களை சீரமைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவல் நிலையத்திலேயே இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மீனவர் பிரச்சனையில் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மூலம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். தீர்ப்பை தீர்ப்பாகத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதைத் தொடர்ந்து சட்டத்தின் அடிப்படையிலேயே உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. அதன் மீது கருத்து சொல்வது என்பது தனிப்பட்ட முறையிலே சரியல்ல என்பது என்னுடைய எண்ணம். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையிலே சென்னை வாழ் மக்களுக்கு எந்தவித போக்குவரத்து தொந்தரவு இல்லாமல், அந்தந்த பகுதியிலே மழையினால் தொந்தரவு இல்லாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும். வருகின்ற நாட்கள் மழை காலம் என்பதால் போர்க்கால அடிப்படையிலே அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் சென்னை மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது.